ஆத்மாக்களுக்காக அதுக்காக ஒரு பாரம், ஆத்ம பாரம்னு சொல்லுவோம் இல்லையா. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம், ஏசாப்பாவோட சுவிசேஷத்தை சொல்றதுல ஒரு பசிதாகும். இந்த வாட்டி நம்ம பேர்டன் ஃபார் லாஸ்ட், இழந்து போனதை தேடதானே தேவகுமாரன் வந்தார். சோ நம்ம ஆத்ம பாரம் நமக்குள்ள வரணும். நம்மளும் ஆத்மாக்களுக்காக நம்ம ஜபிக்கணும். ஆத்மாக்கள் அறுவடை செய்யும்படி தேவ சமூகத்துல அவங்களுக்காக பரிந்து பேசி ஜபிக்கிறச்சே நிச்சயமா ஆத்மாக்கள் இல்ல பின்மாற்றத்துல போனவங்க ரட்சிக்கப்படாதவங்க எல்லாரும் தேவன் நிச்சயமாகவே அவர்களை ரட்சித்துக் கொள்வார். ஆமீன். என்னோடு கூட மத்தேயு 9வது அதிகாரம் 35வது வசனம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமீன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஏன் பாருங்களேன், சகல பட்டணங்களையும் அவர் கிராமங்களையும் சுற்றி நடந்து, ஏன் சுற்றி நடக்கணும்னாக்க எத்தனை பேர் அவர் நன்மை செய்கிறவரா இருக்கார். சோ எத்தனை ஆத்மாக்கள் சோர்வுனால, பிசாசின் கட்டுனால, வியாதியினால, வறுமையினால, பாபத்துல, அடிமைத்தனத்துல கிடக்குறாங்களோ அவங்களை எல்லாம் அந்த கிராமமா ஊரெல்லாம் சுத்தி அவர் என்ன பண்றாரு, அவங்களை எல்லாரையும் சகல ஜனங்களை என்ன பண்றாரு, அவங்களுக்கு சுவிசேஷத்தை முதல்ல பிரசங்கிக்கிறாரு. சுவிசேஷம் நம்ம மேல விழுந்த கடமை. ஏன்னா சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களே விடுதலையாக்கும். சுவிசேஷம் நீங்க சொல்றச்சு என்ன ஆகும்னா, தேவனுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள போய் கிரியை செய்யாம உதவி செய்வார். அப்பொழுது அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றச்சு என்ன ஆகும்னா, அந்த இடத்துல அற்புதம் அடையாளங்கள் நிச்சயமா நடக்கும். அப்போ எல்லா சாப பாப கட்டுகள், வியாதிகள், மரண கண்ணீர்கள், எல்லாவித அடிமைத்தனங்கள்ல இருந்து ஜனங்களை விடுதலையாக்கி அவர் எல்லா ஜனங்களும் என்னவா சொஸ்தமாக்கினாராம். சோ இன்னைக்கும் நம்ம மேல விழுந்த கடமை சுவிசேஷம் நம்ம சொல்லணும். அதுக்கடுத்து அந்த ஆத்மாக்களுக்காக பாரப்பட்டு ஆண்டவர் சொல்ற நபர்களுக்காக உங்களால வெளியில போக முடியாது, நீங்க வீட்டுல இருந்து ஜபிங்க. நிச்சயமா ஆண்டவர் அந்த ஆத்மாக்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். அப்ப நீங்க சுவிசேஷத்தை சொல்லி தேவநாம மகிமைப்பட. இல்ல போன் இருக்கு இல்லையா, இந்த காலத்துல போன் எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தணும், தேவையில்லாத காரியத்துக்கு இல்ல, ஆத்மாக்களோட கனெக்ட் ஆக அவங்க ஆவியான சொல்றதை கேட்டு நீங்க ஜபிச்சு அந்த ஆத்மாக்கள் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி, அந்த நபர்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஜபிச்சு ஆவியானவர் அங்க கிரியை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சுவிசேஷத்தை சொல்லிட்டு அவங்களோட அந்த ஒரு நலனை விசாரித்து அவங்களுக்கு என்ன குறைகள் பாடுகள் இருக்கோ அதுக்காக நீங்க ஜபிக்கிறச்சே நிச்சயமா அந்த ஆத்மாவை ஆண்டவர் தொடுவார், அவங்களை விடுதலையாக்குவார், அவங்களை ரட்சிப்பார், அவங்களை சுகப்படுத்துவார். அந்த இடத்துல தேவநாமம் மகிமைப்படும். ஆமென்.